அண்ணோ கையெல்லாம் நல்லா அலம்பிட்டியா? அதெல்லாம் ஆச்சு ஆச்சு. சீக்கிரம் சாப்பாடு போடுக்கா, ஒரே பசிக்குது. கேள்வி கேட்டுனே இருக்கியே தவிர சாப்பாட்டை கண்ணில் காட்ட மாட்டேன். நீ இன்னைக்கு வருவேன்னு தெரிஞ்சு நான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னடானா என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கடி. சரி, உன் பாத்ரூமில் என்ன வெறும் சோப்பு தான் இருக்குது? ஹேண்ட் வாஷில் வைக்க மாட்டியா? நான் ஹேண்ட் வாஷ் வச்சு தான் கையை வாஷ் பண்ணுவேன். ஹேண்ட் வாஷா? அப்படின்னா என்ன? ஹேண்ட் வாஷ்னால் தண்ணியாக இருக்கும்மா, சோப்பு மாதிரி தான் அதுவும். நான் சித்தியை பக்கத்து ஊருக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டோம். முத்து, என்னை இந்த வீக்கெண்டில் கூட்டின்னு போப்பா. எனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு நானே எல்லாம் வாங்கிக்கிறேன். சரி சித்தி. ஹச் 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 ஹச். என்னடி வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அதுக்குள்ளே தும்புற? உடம்பு கிட்டப்ப சரியில்லையா? இன்னும் எந்த குழாவை திறந்தாலும் பச்சை தண்ணியாக வந்து நிற்குது. எனக்கு ஜலுபி பிடிக்காம என்ன பிடிக்கும்? ஏற்கனவே எனக்கு கோல்டு பிரச்சனை வேறு இருக்குது. ஏதாவது மெடிக்கல் ஷாப்லேருந்து மருந்து வாங்கி கொடுக்கணுமா? மருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கீசரை வாங்கி பாத்ரூமில் மாட்டினேன்னா அது பாட்டுன்னு சுட தண்ணி வந்து இருக்க போகுது. கேசரா? எவ்வளோ அடி இருக்கும் அது? அது எப்படியும் ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரையும் இருக்கும். அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லடி. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் மாட்டினா நிறைய கரண்ட் பில் வரும், அதை வேற கட்ட வேண்டியிருக்கும். என்னால் முடியாது. பேசாம விறகடுப்பில் சுடு தண்ணி வச்சு கொடுத்துருங்கம்மா. அவங்க அந்த தண்ணியிலேயே கை காலெலாம் அலம்பிக்கிட்டோம், குளிச்சுக்கிட்டோம். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி, எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்துரு. எதுக்கு வீணா உனக்கு தண்ட செலவு? அதுவும் நான் இங்கே 3 மாதம் தான் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவேன். அது கீசரை யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சரிப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தினமே உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்றேன். ஆனால் டெய்லி விறகு மட்டும் பொறிக்கின்னு வந்து எனக்கு கொடுத்துருன்னு. நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ எனக்கு 4 வேலை கொடு. நான் எங்கே போய் விறகு பொறுக்கிறது? கோமத்தி இருக்கால்ல, அவள் கடைக்காக அவளே விறகு பொறுக்கிறதுக்கு காலையில் காட்டுக்கு போவா. அவள் கூட சேர்ந்து நீயும் போயிட்டு நிறைய விறகுலாம் பொறுக்கிட்டு வந்தேன்னா நான் உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன். என்னால் இந்த வயசான காலத்தில் ரொம்ப தூரம் நடக்க முடியலடி, கொஞ்சம் உதவி பண்ணு. சரி சரி, அந்த வாயாடி கூட போகணுமா? உனக்காக வேணா போய் விறகு பொறுக்கின்னு வரேன். சரி, சோத்த போடு.